வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். நான் சின்ன வயசில் சண்டே கிளாஸில் கேட்ட கதை என்னை ரொம்ப பாதிக்க வச்ச ஒரு கதையை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். ஒரு ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு அவங்களோட மகன்னா ரொம்ப இஷ்டம். நல்ல செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. ஒரு நாள் அவனுக்கு ஒரு 4 வயசாக இருக்கும்போது அவனை ஸ்கூலில் விடணும். ஸோ ஒன்றாப்பில் போய் சேர்த்துட்டு வந்தாங்க. அவங்கள அவனை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருந்ததில்ல. அவ்வளோ பாசத்தையும் அவன் மேலே வச்சுருந்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, ஸ்கூலில் ஒன்றா விட்டுட்டு வந்தாங்க. விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவன் ஸ்கூல் முடித்து வந்தான். ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் அவன் ஸ்கூலில் பார்க்கும்போது தரையில் ஒரு பென்சில் கிடந்திருக்கு. நல்லா புதுசாக ஒரு அழகான மினுங்கிற பென்சில் கிடந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு அது மேலே ரொம்ப ஆசை அதை எடுத்துட்டான். எடுத்துகிட்டு அவங்க அம்மாட்ட காமிச்சிருக்கான். அம்மா இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு அழகான பென்சில் கிடச்சிருக்கு, எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டோடனே அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒன்றுமே சொல்லலை. வாவ் சூப்பராக இருக்குடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எடுக்காத செய்யாத அப்படிலாம் சொல்லலை. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, அம்மா நம்மளை பாராட்டுறாங்களே சொல்லிட்டு அதை அவன் வச்சுக்கிட்டான். இதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், கிளாஸ்க்கு ஒரு புது பாக்ஸு, அது நிறைய பென்சில் எல்லாம் அழகழகாக கொண்டு வந்து காமிச்சிருக்கான். அதை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு, வா இந்த பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இதை கொண்டு தூக்கிட்டு போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பண்ணிட்டான், அந்த பையனோட பாக்ஸ் அவனுக்கு தெரியாமல் எடுத்துட்டான். எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அன்னைக்கு அவங்க அம்மாட்ட காமிக்க, அம்மா இங்கே பார்த்தீங்களா, எனக்கு ஒரு அழகான பாக்ஸ் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு பையன் கொண்டு வந்தான் என்ன அப்படின்னோடனே அவங்க அம்மா அப்பயும் அவனை ஒன்றும் சொல்லலை. அப்படியா தம்பி, பாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே தவிர அதை எடுக்காத, அதை அந்த பையன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்லலை. உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அன்னையிலேருந்து யாராவது புதுசாக ஏதாவது கொண்டு வந்தால் திருடிடுவான். ஏதாவது அழகாக இருந்தால் பார்த்து அதை ஆசைப்பட்டு திருட ஆரம்பித்து எல்லா பொருளையும் வீட்டில் சேர்த்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக அந்த பையன் 1ஆ பிடிச்சான், 2ஆ பிடிச்சான், 4ஆ பிடிச்சான். இருக்கிற எல்லா இடத்துலையும் திருட்டு நடந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளில் அவன் 10ஆவது படிக்கும்போது எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் எடுக்கிறான், திருடுறான் சொல்லிட்டு இவனுக்கு ஊரெல்லாம் திருடன்ற பேரே கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மாக்கு அதுக்கும் அது வந்துச்சு. அவங்க அம்மாக்கு அப்போ தான் ஃபீல் ஆயிருக்கு, நம்ம பையனை நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், கெடுத்துட்டோம். நம்ம சின்ன வயசில் என்ன செஞ்சுருக்கணும், அவனை அடிச்சிருந்துருக்கணும், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கணும்னு அப்போ தான் அவங்க அம்மாவுக்கே தெரியுது. அவங்க அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, என்னடா நம்ம இப்படி சொல்லாம் வளர்த்துட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆயிருக்கு. உடனே அந்த பையனை கூப்பிட்டு 10ஆவது படிச்சுட்ருக்க அந்த பையனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, தம்பி இனிமேல் திருடாத, இனிமேல் திருடாதப்பா, எல்லாரும் உன்னை திட்டுறாங்க, இனிமேல் திருட வேண்டாம் அப்படின்னோடனே அந்த பையன் சொல்லியிருக்கான், எதுக்கு என்ன திருட வேண்டாம் சொல்கிற, நான் தான் முதல்ல எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது உனக்கு பிடிச்சிருந்துச்சி, இப்போ மட்டும் பிடிக்கலையா அப்படி சொல்லி எதிர்த்து பேசிட்டு போயிட்டான். அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கு, சின்ன வயசுல நம்ம என்ன செஞ்சுருக்கணும், சொல்லி அடித்து வளர்த்துருக்கணும். இப்போ நம்ம சொன்னால் கேட்க மாட்டேக்கானேன்னு அவங்களுக்கு அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அவங்க அம்மா கடவுள்கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணியிருக்காங்க. ஏசப்பாட்ட ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. என்ன ஏசப்பா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேனே, என் மகன் மனசு வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் எப்போல்லாம் எடுத்தானோ அப்போல்லாம் என்ன சொல்லலை, இவங்க கோபப்பட்டு திட்டவோ அடிக்கவோ இல்லை. அதை ஒன்றுமே சொல்லாமல் வாவ் சொல்லிட்டாங்க. உடனே ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படியே இருந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அவனை ஸ்கூல்ல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு படிக்கிறதுக்கு எந்த ஸ்கூல்லையும் இடம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், அந்த ஊர்லேயே அதுக்கப்புறம் அவங்க அம்மா திட்டினதுனால வீட்டுக்கு வர்றதே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான். குடியில் அடிமையாயிட்டான், எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணிட்டான், இவன் மிகப்பெரிய திருடனா மாறிட்டான் அந்த ஊர்லேயே. இவனை பிடிக்கிறதுக்காக போலீஸே என்ன பண்ணிட்டாங்க, நிறையா நோட்டீஸ் ஒட்ட ஆரம்பிச்சாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், இவனுக்கு திருட்டு பழக்கம் அதிகமானதுனால இவனுக்கு ஒன்று கேள்விப்பட்டிருக்கான், இந்த ஊர்லேயே பெரிய பணக்கார் ஒருத்தர் நகை பணம் எல்லாம் வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டு அவர் வீட்டில் எப்படினாலும் இன்னைக்கு திருடிடணும் சொல்லிட்டு இருந்திருக்கான். சரின்னு போயிட்டு அவங்க வீட்டில் போய் அந்த நகை பணம் திருடிட்டு அதை தடுத்தவங்கள கொலையும் பண்ணிட்டான். உடனே திருடிட்டு கொண்டு போயிட்டான், கொலையும் பண்ணிட்டான். உடனே நாடு முழுவதும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு குரலுக்கு ஆரம்பிச்சிருச்சு.
இந்த மிகப்பெரிய திருடன் இருக்கிற இடத்துல நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான். இனிமே அவன விட்டு வைக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இவன பிடிச்சு குடுக்குறவங்களுக்கு $1,00,000 குடுக்குறதாகவும், என்ன அவன தூக்குல போடணும் சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மாவுக்கு யாரும் சாப்பாடு குடுக்கல, வேலை குடுக்கல, எதுவுமே குடுக்கல. அந்த ஊர்ல இருந்தே அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒண்ணு நீ எங்க மூஞ்சிலே முழிக்காத சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்ம இப்படி தப்பா வளர்த்துட்டோமே, நம்ம மகன் கொலையே பண்ணிட்டானே, நம்ம என்ன பண்றது? இந்த பாவம் என்ன இவ்வளோ பெரிய பாவமாச்சே அப்படின்னு ரொம்ப அழுது டெய்லி நைட்டு ப்ரேயர் பண்றாங்க. அவன் எங்க போனா, எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியல. ஏன் அவங்க அம்மாவ கூட அவன் தேடி பார்க்கவே வரல. ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 6 மாசம் ஆச்சு. அவங்க அம்மா ஒரு கூரை வீட்ல நடுங்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அவங்க இருந்தது வந்து ஒரு அவங்க இருந்தது லண்டன்ல. ஸோ அந்த கால லண்டன். யோசிச்சு பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அங்க குளிர் அதிகமா இருக்கும். அங்க ஒரு கூரை வீட்ல அங்க உங்க அம்மா அப்படியே குளிர்ல நடுங்கி படுத்திருக்காங்க. நடுங்கி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு அ கதவ தொறந்து யாரோ உள்ள வர்றத பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு உருவம். ஒரு பயங்கரமான ஒரு உருவம். தாடியெல்லாம் வளர்த்து, குளிக்காம, செய்யாம சாக்கு போத்தி ஒருத்தன் வந்துட்டுருக்கான். வந்துட்டு, "அ அம்மா நான் தான் வந்திருக்கேன்." அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். "எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "சாப்பிட்டியாப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சாப்பிட்டியான்னு கேட்டோனே அவனுக்கு அவ்வளோ மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தம். ஐயோ! அம்மா இவ்வளோ செஞ்சு நம்ம அம்மா நம்ம என்ன சாப்பிட்டியான்னு கேட்குறாங்களே! நம்மள இதுவரைக்கும் யாருமே அக்கறை விசாரிச்சது இல்லையே! அப்படின்னு அப்பதான் உணர்றான். "பசிக்குதும்மா, சாப்பாடு போடுங்க" அப்படின்னோனே, அவங்க அம்மாவுமே பல நாளா சாப்பிடாம தான் இருக்காங்க. வீட்ல எதுவுமே இல்ல. கடைசியா ஒரு கை அளவு அரிசி தான் இருக்கு. அத போட்டு கஞ்சியாக்கி அவனுக்கு குடுக்குறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குமே தெரியாது. அவங்க வீட்டுக்கு வெளிய நெறைய போலீஸ்காரங்க இவங்களுக்கு தெரியாம பல நாளா என்ன பண்ணியிருக்காங்க, டிடெக்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இவன் சாப்பிட்டு முடிச்சோனே இவன கைது செய்யணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. உடனே இவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லா போலீஸ்காரங்களும் உள்ள வந்துட்டாங்க. உள்ள அவன கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சு அவன கூட்டு போறாங்க. அவங்க அம்மா அழுகுறாங்க. அவன் மகன் அழுகுறான். "அம்மா இனிமே நான் தவறு பண்ண மாட்டேன். இனிமே நான் பண்ணதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிட சொல்லுங்கம்மா" அப்படின்னு கேட்குறான். "காலம் கடந்து போயிருச்சே மகனே" அப்படின்னு அழுகுறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல என்ன சட்டம் அப்படின்னா, அவன தூக்கு தண்டனை போடுறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால கூட்டு போறாங்க. அந்த ஊர்ல என்னன்னா, ஒரு பெரிய மணிக்கூண்டு இருக்கும். அந்த மணிக்கூண்டுல அடிக்கும்போது, கரெக்ட்டா 1 மணிக்கு மணி அடிக்கும்போது, மத்தியானம் 1 மணிக்கு மணி அடிக்கும்போது, இவன தூக்குல போட்டுருவாங்க. அப்படியே அந்த 1 மணிக்கு மணி அடிக்கல அப்படின்னா, அந்த தூக்கு தண்டனை கைதி விடுதலை ஆயிருவான். இதுதான் அந்த சட்டம். இதுவரைக்கும் யாருமே தப்பிச்சதும் இல்ல. அந்த மணி அடிக்காம இருந்ததும் இல்ல. சரின்ட்டு அவன பிடிச்சு கொண்டு போறாங்க. அவன நிக்க வச்சுட்டாங்க ஊருக்கு முன்னாடி. அவன எல்லாரும் முட்டையால எறிறாங்க, தக்காளியால எறிறாங்க, எல்லாம் மேல விழுது. அவன நிக்க வச்சிருக்காங்க. அவன் கண்ணு ஒரே ஒருத்தர் தான் தெரியுது. தான் அம்மா வந்திருக்காங்களான்னு பார்க்குறான். அவங்க அம்மா அந்த கூட்டத்திலேயே இல்ல. அவனுக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிருச்சு. நம்ம நெறைய தப்பு பண்ணிட்டோம். நம்ம அம்மாவ மனச வருத்தப்படுத்திட்டோம். நம்ம கடவுளையும் வருத்தப்படுத்திட்டோம். இனி நம்ம சாகத்தான் போறோம். இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையே கிடையாது. நம்ம செஞ்ச பாவத்துக்கு விடுதலையே கிடையாது. அப்படி சொல்லி தலை குனிஞ்சு நிக்கிறான். அவன் கழுத்துல மாட்டிட்டாங்க கயிற. எல்லாரும் அவன தூக்குல போடுங்க, தூக்குல போடுங்கன்னு கத்துறாங்க. இந்த ஒரு ஈவிரக்கம் இல்லாதவன் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. இவன் இனிமே இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லாதவன். இவன் ஒரு திருடன் அப்படின்னு எல்லாரும் பழி சொல்லி அவன தூக்குல தொங்க போட போறாங்க. அப்போ கரெக்ட்டா 12:55, 12:56 கரெக்ட்டா அந்த பெல் அடிச்சா அவன போட்டுருவாங்க. 12:57, 12:58, 12:59 ஆயிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த மணி அடிக்க போகுது. வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அந்த தூக்கு அப்படி தொங்க விட்டுருவாங்க அவன. 1 மணி ஆயிருச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க. என்னடா 1 மணி ஆயிடுச்சு. ஒரு சத்தமும் கேட்கல. என்னடா எல்லாரும் சுத்தி பார்க்குறாங்க. அந்த மணிய பார்க்குறாங்க. அந்த மணி கூண்டுலேருந்து ஒருத்தன் அடிக்கிறான். கீழ நின்னு கயிற பிடிச்சு டம்மு டம்முன்னு அடிக்கிறான். சத்தம் வரல. 1 நிமிஷம். 1 மணி முடிஞ்சிருச்சு. 1 5 ஆனா கூட போட மாட்டாங்க. அவ்ளோ நேரமா அடிச்சு அடிச்சு பார்த்தோம். சத்தமே வரல. கடைசி அந்த மணி அடிக்கிறவன் கையில ஒரே ரத்தம். கையெல்லாம் ரத்தமாயிடுது. கையெல்லாம் பார்க்குறான். என்னடா ஒரே சிகப்பு கலர்ல ரத்தமா வருது. ரத்தமா வருது. அந்த பையனுக்கு சொல்ட்டாங்க அங்கருந்து, "உனக்கு விடுதலை" அப்படி சொல்ட்டாங்க. உடனேவே அம்மாவ காணோம். என்னடா ஆச்சு? அவனுக்கு விடுதலை. நீ விடுதலை ஆயிட்ட. இந்த சட்டப்படி நீ விடுதலைன்னு சொல்லி அவன வெளிய விட்டாங்க. ஓடுறான். எங்கன்னு பார்க்குறான் வீட்ல இல்ல. வேகமா அந்த மணிக்கூண்டுக்கு நேரா ஓடுறான்.
எல்லாரும் கத்துறாங்க, "இங்க ஒரு ரத்தம் வருது, இங்க ரத்தம் வருதுன்னு." மணிக்கூண்டுக்கு நேரா ஓடுறான், ஓடுறான், ஓடுறான். ஓடி பார்த்தான். அந்த அந்த கயிற பார்க்கான். கயிறு ஃபுல்லா ரத்தம். நிமிர்ந்து பார்க்கான். ஒரு 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 கந்த துணி மாரி ஒரு உருவம். மேலேருந்து விழுகுது. அவன் கையிலேயே விழுந்துருச்சு. பார்த்தா அது அவங்க அம்மா. பல நாள் சாப்பிடாம, பல நாள் இருந்தவங்க. எப்படி கஷ்டப்பட்டு நீங்க மணிக்கூண்டு பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. பெரிய பெரிய சர்ச்சஸ்லலாம் இருக்கும். அவ்ளோ பெரிய மணிக்கூண்டு. அது மேல எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி, அந்த மணியோட அந்த நாக்க வந்து அவங்க சுத்தி இறுக்கி கட்டி பிடிச்சு இருந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு வட்டம் அந்த கயிறு இழுக்கும்போதும், அவங்க மண்டைய அடிச்சிருக்கு, அவங்க உடம்பு அடிச்சிருக்கு. அத்தன வலியிலயும் அவங்க கைய மட்டும் விடல. ஏன்னா, இந்த மணி அடிச்சா தான் மகன் செத்துருவானே அப்படின்றதுக்காக, தன்னோட உயிரையும் அவங்க கொடுத்து தான் மகன காப்பாத்திருக்காங்க. இது தெரிஞ்சோனே அவன் கதறி எழுதியிருக்கான். "அம்மா, நீங்க சொன்னப்ப நான் கேட்காம போயிட்டேனே! நான் கேட்காம போயிட்டேனே! நீங்க இப்ப சொன்னீங்களே! நீ இனிமே விட்டுருப்பான்னீங்களே! நான் கேட்கலையே!" அப்படின்னு அழுதுருக்கான். "இனிமே நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேம்மான்னு" அழுதுருக்கான். அது மாரி இவனுடைய அதாவது தன்னோட பாவத்துக்காக அவங்க அம்மா மரிச்சத நெனச்சு அன்னையிலேருந்து திருந்தி அவன் நெறைய பேருக்கு வந்து எப்படி நடந்துக்கணும், எவ்வளோ நல்லது நெறைய சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கையில ஒரு பைபிள் இருந்திருக்கு. அந்த பைபிள்ல 1 யோவான் 1 யோவான் 1:7 இருந்திருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு அந்த வேதவசனம் சொல்லுது. அவங்க அம்மா தன்னுடைய தன்னுடைய உயிரையும் கொடுத்து, தான் ரத்தத்தையும் கொடுத்து தன் மகனை காப்பாத்தி, அவன வாழ வச்சு, அவன நல்லவனா வாழ வச்சிருக்காங்க. அதே மாரி தான் ஏசப்பாவும் நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சு, நம்மள நெறைய பேர் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மள ஜட்ஜ் பண்ணாம, நம்மள அதிகமா நேசிச்சதுனால, அவர் இந்த பூமிக்கு வந்து தன்னோட ஜீவனையும், தன்னோட இரத்தத்தையும் கொடுத்து நம்மளோட பாவங்களை நீக்கி நம்மள ரசிச்சிருக்காரு. அதனால தான் நம்ம ஸ்டில் வி ஆர் லிவிங். நம்ம அதனால தான் பரிசுத்தமா ஆண்டவர் வாழ உதவி செஞ்சிருக்காரு இந்த பாவமான உலகத்துல. ஸோ இனிமே நீங்க என்ன பண்ணாலும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு, ஏசப்பா நான் செய்யறது சரியா? என்னைய மன்னிச்சிருங்க. ஏதாவது தவறு செஞ்சா கூட ஆண்டவர் மன்னிக்க ரெடியா இருக்கிறாரு. ஸோ ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு உங்களோட வாழ்க்கைய அவர் கையில குடுத்தீங்கன்னா, அது பரிசுத்தமாகவும், ரொம்ப தூய்மையாவும், குழந்தை மாரியும் மாத்திருவாரு. சரியா? அதுக்காக நீங்க வெளிப்புறமா மாறணும்னு அவசியம் இல்ல. உங்க இருதயத்த குடுத்தா போதும். ஏன்னா, ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கறதுக்கு முன்னாடி உருவாகுறது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் தான் உருவாகும். ஹார்ட்டோட ஒரு சின்ன துளி தான் உருவாகும். ஆண்டவர் அதனால தான் கேட்டாரு. உங்க இருதயத்த குடுத்தா போதும்ன்னு தான் ஆண்டவர் கேட்டாரு. சரியா? ஸோ இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ஏழை தாய் தன்னை தியாகம் பண்ணி தன் மகனை காப்பாத்தின மாதிரி நம்ம ஏசப்பாவும் அவரை தியாகம் பண்ணி நம்மளை காப்பாத்திருக்கிறாரு. ஸோ இந்த உலகத்துல யாருக்கும் பயப்படாம ஏசப்பா பிள்ளைங்களா நம்ம வாழலாம். சாத்தான் ஆல்ரெடி ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய். காட் bless you all.